We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. வான்கட்டையில் லாஸ்ட் 3 இயர்ஸாக நடந்த ஈவினிங் மேட்ச்ல பார்த்தோம்னா மோஸ்ட்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் தான் அமைச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. இதே போல ஒரு பிச் கண்டிஷன் இந்த போட்டிலையும் அமைக்கிறாங்க அப்படிங்கும்போது அது ராஜஸ்தான் டீமுக்கு தான் ஃபேவரபிளா அமையும். ஏன்னா அந்த டீம் கிட்ட தான் இன்ஃபார்ம் பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஹோம் டீமான மும்பை டீம் அகெயின் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்களா இல்லை ஈவினிங் மேட்ச் அப்படிங்கிற கேட்டிக்கு ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? டீட்டெயிலாக ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 69ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 24th May சண்டே மதியம் 3:30க்கு ஆரம்பிக்க போகுது வான்கடே ஸ்டேடியம் மும்பையில். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பாக நம்ம மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனலும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 33 மேட்சஸ்ல பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 17-16 மும்பை டீம் லீட் பண்றாங்க. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தோம்னா 3-1 ராஜஸ்தான் டீம் தான் லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல இதுவரை 9 மேட்சஸ் இந்த ரெண்டு அணிகளும் மோதி இருக்காங்க. அதுல 5 போட்டிகள்ல மும்பை டீமும் 4 போட்டியில ராஜஸ்தான் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா மும்பை டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 98 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 58 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 59% இருக்கு. இதுவே ராஜஸ்தான் டீம் எடுத்துட்டீங்கன்னா 20 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. 10 மேட்ச்ல வின் பண்ணியிருக்காங்க, 10 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் டீசெண்டா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. நெக்ஸ்ட் பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருக்கும். இந்த சீசன்ல இதுவரை 6 மேட்ச் நடந்திருக்கு. அதுல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணல. மற்ற எல்லா போட்டியிலுமே 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. மும்பை டீம் ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 243 ரன்ஸும், RCB டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணி 240 ரன்ஸும் அடிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இது வந்து ஈவினிங் மேட்சா இருக்கிறதால ஈவினிங் மேட்ச் நைட் மேட்ச் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 20 to 30 ரன்ஸ் கம்மியா வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதனால 180 to 200 இதுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் பவர் பிளே ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கும்போது 200 கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாஸ் ரன் பார்த்தோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸா நடந்த 4 ஈவினிங் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னாலும் டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸா இங்க 4 ஈவினிங் மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்டா பேட் பண்ணவங்களும் செகண்டா பேட் பண்ணவங்களும் ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 197 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 183 இருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்லுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 215 இருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 250 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 32 இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸா இந்த கிரவுண்ட் நடந்த 4 ஈவினிங் மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலயுமே 9 ரேஞ்சிலையும், டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 11க்கு மேல இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே ஈக்குவலாக விழுந்திருக்கு. பட் பவர் பிளே ஓவர்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் விழுகல அந்த 4 மேட்ச்ல. இருந்தாலும் இந்த மேட்சுக்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் கூட கம்பேர் பண்ணுங்க. அகைன் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிச் அமைச்சாங்க அப்படிங்கும்போது விக்கெட்ஸ் விழுகலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் 3 ஃபேஸ்ல பேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 9.5 மிடில் ஓவர்ஸ்ல 10 இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னுமே பெட்டரா இருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா டிராப் ஆயிருக்கு 8.8க்கு. விக்கெட்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா இங்கேயும் பவர் பிளே ஓவர்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா விழுகல.
அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அதிக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. குறிப்பாக ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் 220க்கு மேலாம் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷர்னால மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் அதிக விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. இந்த போட்டியில் அகைன் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த டீமுடைய ஓப்பனர்ஸ் ஒரு 6-7 ஓவருக்கு மேலே களத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 200 கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டீம் கிட்ட குவாலிட்டியான பவுலிங் யூனிட் இருக்கிறதால செகண்டாக பவுல் பண்ணும்போது மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷரை வச்சு விக்கெட்ஸ் எடுக்கலாம். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 80 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 49 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 160 ரேஞ்சில் இருக்குது. இதுவும் நல்லா இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 60% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்துருப்போம் பவர் பிளே ஓவர்ஸில் அந்த அளவுக்கு பெருசாக விக்கெட்ஸ் விழுகல. ஸோ இதை வச்சு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 14.2% இருக்குது. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 26 இருக்குது. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சமான கான்ட்ரிபியூஷன் தான் இங்கே வந்திருக்கு அந்த 4 மேட்ச்லையுமே. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. 66.8 இருக்குது ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ். 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 43 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 150 ரேஞ்சில் இருக்குது. அடுத்ததாக டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்லையும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் ரொம்ப அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 68% ஆஃப் ரன்ஸ் அவங்க தான் அடிச்சிருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 31%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஈவினிங் மேட்சஸ்லையும் 66% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க போல் பண்ணியிருக்காங்க ஓவராலாக. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 34% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 34, ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தோம்னா 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா இருக்குது. ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து ஒவ்வொரு 25 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் வந்து ஓவராலாக எடுத்திருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். மும்பை டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 13 மேட்சஸில் 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 9 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 9th பிளேஸில் இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமுக்கு 4 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இந்த போட்டியில் அதாவது கடைசி மேட்ச்சில் ஒரு வின்னிங் நோட்டோட முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ். நெக்ஸ்ட் மும்பை டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ரியான் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, நமந்தர், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், கார்பின் பாஷ், ஷர்துல் தாகூர், தீபக் சஹார், ஜாஸ்பிரிட் பும்ரா அண்ட் ரகு சர்மா. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது இம்பேக்ட் பிளேயராக அல்லா கசன்ஃபர் வந்திருந்தார் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டை அமைக்கிறாங்க அப்படிங்கும்போது அல்லா கசன்ஃபர் மறுபடியும் இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வராரு அப்படிங்கிற பட்சத்தில் வில் ஜாக்ஸோடைய ஃபேண்டசி வேல்யூ வந்து ட்ராப் ஆகும். நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் தீபக் சஹார், ஜாஸ்பிரிட் பும்ரா, ஹர்திக் பாண்டியா. மிடில் ஓவர்ஸில் ரகு சர்மா, வில் ஜாக்ஸ், கார்பின் பாஷ், ஷர்துல் தாகூர். டெத் ஓவர்ஸில் ஜாஸ்பிரிட் பும்ரா, ஷர்துல் தாகூர் அண்ட் கார்பின் பாஷ். டெத் ஓவர்ஸில் ஜாஸ்பிரிட் பும்ரா 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா மும்பை டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணி ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் இதை மட்டும் வச்சு டீம் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தெரியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல இருந்து நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு அதிகமாக கொடுக்கணும்னா லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன், மேட்சப்ஸ், அதுக்கப்புறம் பிளேயருடைய ஃபார்ம். இந்த 3த்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் நம்ம பார்க்கணும். இது பற்றி பார்த்தீங்கன்னா தனியாக நிறைய வீடியோஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபேண்டசி டீம் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை, லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன், ஒரு பிளேயருடைய ஃபார்ம், அதுக்கப்புறம் மேட்சப்ஸ் இது கூட சேர்த்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுமே தவிர வெறும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை மட்டும் வச்சு நம்ம டீம் கிரியேட் பண்ணக்கூடாது. அது முதலாவதா ரியான் ரிக்கில்டன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2தோட ஆவரேஜும் நல்லா இருக்குது.
அதிகபட்சமாக ராஜஸ்தான் டீமுக்கு 61 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 123 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவருடைய கிரவுண்ட் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா ஹோம் கிரவுண்டில் மட்டும்தான் ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது அவே கேம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட்டு ரோஹித் சர்மா ராஜஸ்தான் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சுமாராக தான் இருக்குது. 21.3 தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஆவரேஜ் நல்லா இருக்குது. 36 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 105 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா சந்தீப் சர்மா அவருடைய பாலில் 6 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100க்கு கீழே இருக்குது. இந்த ஸ்டாட்ஸை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஈவினிங் மேட்ச் அப்படிங்கிறங்காட்டிக்கு அந்தளவுக்கு பெருசாக நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்காது. இருந்தாலும் அந்த லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவருடைய பாலில் 3 முறையும் தர்ஷன் ஷனக்காவுடைய பாலில் 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு ரோஹித் சர்மா. நெக்ஸ்ட் நமந்தர் இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு ப்ளே பண்ண 2 மேட்ச்லையுமே சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையும் ஆவரேஜ் சுமாராக இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு எதிராக சில பவுலர்ஸ்க்கு எதிராக தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவுட் ஆனதில்லை. நெக்ஸ்ட்டு சூரியகுமார் யாதவ் இவருக்கு பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ராஜஸ்தான் டீமுக்கு அதிகபட்சமாக 79 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 103 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்குது. பட் இந்த சீசனில் பெருசாக ஃபார்மில் இல்லை. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா அதிகபட்சமாக சந்தீப் சர்மா அவருடைய பாலில் 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பாலில் 3 முறையும் தர்ஷன் ஷனக்காவுடைய பாலில் 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா திலக் வர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. ராஜஸ்தான் டீமுக்கு 47 இருக்குது ஆவரேஜ். இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 56 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் சந்தீப் சர்மா இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பாலில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 21 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது ரெக்கார்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பாலில். நெக்ஸ்ட் ஹார்திக் பாண்டியா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. ராஜஸ்தான் டீமுக்கு 64 இருக்குது ஆவரேஜ். அதிக போட்டிகளில் அவுட் ஆகாமல் இருந்திருக்காரு. அதனால தான் ஆவரேஜ் அதிகமாக காமிக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 87 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஆவரேஜ் சுமாராக தான் இருக்குது. 24 இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 51 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 41 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமார் தான். அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா தர்ஷன் ஷனக்கா அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 2 பேருடைய பாலில் ஈச் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் சந்தீப் சர்மாவுடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது தர்ஷன் ஷனக்காவோட பால் தான். 14 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 15 ரன்ஸ் அடிச்சு அதுக்குள்ளேயே 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வில் ஜாக்ஸ் இவருக்கு பார்த்தோம்னா வென்யூ ரெக்கார்ட் பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 53 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் கார்பின் பாஷ் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த கிரவுண்டில். மேட்சப்ஸில் பார்த்தோம்னா பேட்டிங் மேட்சப் சுமார் தான். பவுலிங் மேட்சப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஷர்துல் தாகூர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமார் தான். பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 13 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 20 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 21 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. வான்கடே ஸ்டேடியம் பார்த்தோம்னா ஷர்துல் தாகூருடைய ஹோம் கிரவுண்டாக இருக்குது. 2 பேஸ்ட் பிச் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிச் கண்டிஷனில் நிறையா வேரியேஷன் யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பார். அந்த மாதிரியான பிச் கண்டிஷனில் இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்ததா தீபக் சஹார் இவர் ராஜஸ்தான் டீமுக்கு 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 20 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஜாஸ்பிரிட் பும்ரா ராஜஸ்தான் டீமுக்கு 16 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 56 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 65 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மும்பை டீம் இந்த அளவுக்கு இந்த சீசனில் மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அந்தளவுக்கு மிந்தி மாறி விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணலை. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. கடைசியாக பார்த்தோம்னா ரகு சர்மா இந்த கிரவுண்டில் இவர் ப்ளே பண்ண ஒரு இன்னிங்ஸில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 13 மேட்சஸில் 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 14 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 4th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் லக்னோ டீமை 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் வின் பண்ணால் மட்டும் போதும், அவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஒருவேளை தோக்குற பட்சத்தில் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறது
ஆல்மோஸ்ட் வந்து ரொம்பவே சிரமமாயிடும். அடுத்ததா ராஜஸ்தான் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுருல், லுஹாண்டி, பிரட்டோரியஸ், டோனோவன் ஃபெரிரா, சுபம் துபே, தஷுன் ஷனகா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சுஷாந்த் மிஸ்ரா, சந்தீப் சர்மா, பிரிஜேஷ் சர்மா அண்ட் யாஷ்ராஜ் புஞ்சா. லாஸ்ட் மேட்ச்ல செகண்டா பேட் பண்ணும்போது வைபவ் சூரியவன்ஷி இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு யாஷ்ராஜ் புஞ்சாக்கு பதிலா. டீம் நியூஸ் பார்த்தோம்னா இந்த டீமுடைய ரெகுலர் கேப்டன் ரியான் பராக் அவருக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆயிருந்தது. இன்னுமே அந்த இன்ஜுரி பற்றின அப்டேட் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து வெளியிடலை. அப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்சில். இந்த போட்டியில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சுஷாந்த் மிஸ்ரா, சந்தீப் சர்மா. மிடில் ஓவர்ஸில் யாஷ்ராஜ் புஞ்சா, பிரிஜேஷ் சர்மா, தஷுன் ஷனகா, சுஷாந்த் மிஸ்ரா. டெத் ஓவர்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சுஷாந்த் மிஸ்ரா அண்ட் சந்தீப் சர்மா. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு தூர ஸ்டாட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. மும்பை டீமுக்கு 53 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 46 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்ட் அவர் மேட்ச்ல 124 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. 2024 ஐபிஎல் சீசன்ல அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜாஸ்பிரிட் பும்ரா, தீபக் சஹார் அண்ட் ஹர்திக் பாண்டியா இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா வைபவ் சூரியவன்ஷி, இவர் பார்த்தோம்னா இதுவரை மும்பை டீமுக்கு சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. முதல் போட்டியில் ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆயிருந்தார். அதுக்கப்புறம் 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் ஷர்துல் தாகூர் அண்ட் தீபக் சஹார் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா துருவ் ஜுருல், இவருக்கான சாம்பிள் சைஸ் பார்த்தோம்னா ரொம்ப லோவாக இருக்கு. இதுவரை ப்ளே பண்ண மும்பை மேட்சஸில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மும்பை டீமுடைய பவுலர்ஸில் பார்த்தோம்னா சில பவுலர்ஸ்க்கு எதிராக தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அவுட் ஆனதில்லை. சாம்பிள் சைஸும் லோவாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் லுஹாண்டி, பிரட்டோரியஸ், இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை. ஐபிஎலுக்கு புது பிளேயராக இருக்கிறதால மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் அவருடைய பாலில் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்காரு. 12 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 5 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதுலேயே 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்காரு லுஹாண்டி, பிரட்டோரியஸ். நெக்ஸ்ட் டோனோவன் ஃபெரிரா, இவருக்கான ஸ்டாட்ஸும் அவைலபிளாக இல்லை. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. மெயினாக ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா கார்பின் பாஷ் அவருடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சுபம் துபே, இவருக்கான ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் ஹர்திக் பாண்டியா அவருடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ண முதல் பால்லேயே அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா தஷுன் ஷனகா, இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 2 மேட்ச்ல பேட் பண்ணி 74 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா இவர் வந்து ஷர்துல் தாகூர் அவருடைய பால்ல 2 முறையும், அதுக்கப்புறம் ஜாஸ்பிரிட் பும்ராவுடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. இதில் ஷர்துல் தாகூருடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே இருக்கு. நெக்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மும்பை டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சுஷாந்த் மிஸ்ரா, இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்லை. மேட்சப்ஸும் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா சந்தீப் சர்மா, மும்பை டீமுக்கு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 17 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸும் இருக்கு. நம்ம ஆல்ரெடி மேட்சப்ஸ்லையும் பார்த்துருப்போம், நிறையா மும்பை டீமுடைய பேட்டர்ஸ்க்கு எதிராக இவருக்கு மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. இந்த போட்டியில் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது ஒரு சில ஜிஎல் டீம்ஸ்ல மட்டும் நீங்க பிக் பண்ணுங்க. பிச் கண்டிஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு தெரியல. பிச் கண்டிஷனும் சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா பிரிஜேஷ் சர்மா, இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை. அதே போல தான் யாஷ்ராஜ் புஞ்சாவுக்கும் ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில் யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக ராஜஸ்தான் டீம் தான் இருக்காங்க, இன்ஃபார்ம் டீமாக இருக்காங்க. இதுவே மும்பை டீம் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணல. பவுலிங் யூனிட் பார்த்தோம்னா ஜாஸ்பிரிட் பும்ரா மாதிரி குவாலிட்டியான பவுலர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. லாஸ்ட் மேட்ச்சில் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேட்டர்ஸ் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சூரியகுமார் அந்தளவுக்கு ஷைன் ஆகலை இந்த சீசனில். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக ராஜஸ்தான் டீம் தான் இருக்காங்க. டாஸ் ஃபேக்டரும் ராஜஸ்தான் டீமுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மும்பை டீம் இந்த போட்டியில் வின் பண்ணோம் அப்படின்னா பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே ஷைன் பண்ணி ஆகணும். அப்போ தான் ராஜஸ்தான் டீம் மாதிரியான ஒரு குவாலிட்டியான டீமை டிஃபீட் பண்ண முடியும். கீப்பர் செக்ஷனில் ரியான் ரிக்கில்டன் அண்ட் துருவ் ஜுருல் இவருக்கு பார்த்தோம்னா சேஸ் பண்ணும் போது ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆவரேஜ் ஆகட்டும் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும்.
பட் மும்பை டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்ட்லையும் ரொம்ப சுமாராக இதுவரை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சாம்பிள் சைஸும் லோவாக தான் இருக்குது. இந்த போட்டியில் ஃப்ளாட் விக்கெட் அப்படிங்கும்போது இவரை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஒருவேளை ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் இவர் மேலே ரிஸ்க் எடுக்கலாம். இந்த கேட்டகரியில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோஹான் டி பிரட்டோரியஸ் இருக்காரு. இந்தியன் பிச் கண்டிஷனில் ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. பட் SA20 சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஃப்ளாட் விக்கெட் அப்படிங்கும்போது லோ பர்சன்டேஜ் பிக்காக இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால். இதில் ரோஹித் சர்மாவுக்கு பார்த்தோம்னா மேட்சப்ஸில் த்ரெட் இருக்குது. சந்தீப் சர்மாவாகட்டும் அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பாலில் த்ரெட் இருக்குது. இருந்தாலும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் செகண்டாக பேட் பண்ணுறாங்க மும்பை டீம் அப்படிங்கும்போது இவரை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, நமன்திர் அண்டு சூரியகுமார் யாதவ் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் இதுவரை இந்த சீசனில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. பட் ராஜஸ்தான் டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்ட்லையும் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி திலக் வர்மா ஆகட்டும், நமன்திர் இந்த 2 பேர்த்தில் ஒருத்தரை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். திலக் வர்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டிங் ஆர்டர் வந்து மாறிட்டே வந்திருக்கும். அதுதான் மும்பை டீம்லேருந்து பேட்டர்ஸை சூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இருந்தாலும் இந்த 3 பேட்டரில் யாருக்கு மேட்சப்ஸ் அண்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திலக் வர்மா தான். இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் நமன்திரையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் மும்பை டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா வில் ஜாக்ஸ், கார்பின் பாஷ் அண்டு டோனோவன் ஃபெரிரா இருக்காங்க. இந்த போட்டியில் அல்லா கசன்ஃபர் ப்ளே பண்ணல அப்படிங்கும்போது வில் ஜாக்ஸோடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா ராஜஸ்தான் டீமில் டாப் 4 பேட்டர்ஸில் 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். அதுவும் ஈவினிங் மேட்ச்சில் பிச் கண்டிஷனும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அண்டு தஷன் ஷனகா இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா இன்ஜுரியிலேருந்து ஒரு வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த சீசன்லையும் அந்தளவுக்கு பெருசாக இம்பேக்ட் ஏற்படுத்தலை. ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நம்ம வந்து இந்த போட்டியில் ப்ரிஃபர் பண்ணல. அவருக்கு பதிலாக நம்ம வந்து வில் ஜாக்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் சொன்னது போல் அல்லா கசன்ஃபர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது வேணால் நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை சூஸ் பண்ணலாம். ஃபைனல் காம்பினேஷன் அண்ட் பிச் கண்டிஷனை பொறுத்து ஹர்திக் பாண்டியாவை பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த சீசன்லையும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னாலும் மும்பை டீமுடைய நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக இவருக்கு மேட்சப்ஸ் ஃபேவரபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் சில சீசன் பார்த்தோம்னா மும்பை டீமுக்காகவும் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்கும். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாஸ்பிரிட் பும்ரா, யாஷ்ராஜ் புஞ்சா அண்டு ஷர்துல் தாக்கூர் இருக்காங்க. இதில் கண்டிப்பாக நீங்கள் யாஷ்ராஜ் புஞ்சா அவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற பட்சத்தில் ட்ரை விக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவரை நீங்கள் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக ஒரு ஹியூஜ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறாங்க, ஒரு 220 மாதிரியான ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னுமே இவருக்கான விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். ஷர்துல் தாக்கூர் இந்த போட்டியில் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மும்பை டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அல்லா கசன்ஃபர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணுங்கள். வில் ஜாக்ஸ்க்கு சொன்ன அதே காரணம் தான். ராஜஸ்தான் டீம் டாப் 4ல் 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ் வச்சு பார்த்தோம்னா சந்தீப் சர்மா அவருக்கு வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னாலும் மும்பை டீமோடைய நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபிளாக இருந்துச்சு. இந்த போட்டி மட்டும் நைட் கேமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருப்போம். இது வந்து டே கேமாக இருக்கிறதால பிச் கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும். பிச் கண்டிஷன் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற பட்சத்தில் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். மெயினாக ராஜஸ்தான் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ரியான் ரிக்கல்டன் இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா அவருக்கு வந்து மேட்சப்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் சந்தீப் சர்மா இந்த 2 பேர்த்துக்கு அந்தளவுக்கு பெருசாக ஃபேவரபிளாக இல்லை. இருந்தாலும் ஃப்ளாட் விக்கெட் மும்பை டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இவரை ப்ரிஃபர் பண்ணலாம். சேஸ் பண்ணும்போது குறிப்பாக இந்த கிரவுண்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்க கேகேஆர் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சேஸ் பண்ணும்போது இந்த கிரவுண்டில். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வைபவ் சூரியவன்ஷி அண்டு ஜெய்ஸ்வால் இந்த 2 பேருமே டாப் கேப்டன்சி கேட்டகரியில் வராங்க. நல்லா ஃபார்மில் இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸ் பார்த்து ஆடணும். இவங்க அதிகமாக ஷார்ட்ஸில் ரிஸ்க் எடுப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இவங்க நம்ம கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணணும். இது போக மற்ற ஆப்ஷன் யாரை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பின் பாஷ் இருக்கார். மும்பை டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அல்லா கசன்ஃபர் ப்ளே பண்ணல அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் வில் ஜாக்ஸை கேப்டனாக ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.